அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கல்யாணி. அமுத சுரப்பியின் வாயிலாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 2ஆம் ஆண்டு தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற தலைப்பில் அமைந்துள்ள பழைய கற்காலத்தை குறித்த சில செய்திகளை காண்போம். பழைய கற்காலம் என்பது மனித தொழில்நுட்ப வளர்ச்சி கால கட்டமான கற்காலத்தின் முதல் பகுதியாகும். வளர்ச்சியோட முதல் படி என்று கூறலாம். தொடக்கத்தில் மக்கள் வேட்டையாடி அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். தலைவர்களின் கீழ் தற்காலிகமான ஒழுங்கமைப்பை உருவாக்குவதேயன்றி நிரந்தரமான தலைமையோ ஆட்சியோ இருக்கவில்லை. அந்த காலத்தில் ஜனநாயக ஆட்சி என்பதே கிடையாது. ஆண் பெண்களுக்கு இடையே ஏறத்தாழ சமநிலை நிலவியது. ஆண் வேட்டையில் ஈடுபட, பெண் உணவு சேகரிப்பதிலும் குழந்தைகளை கவனிப்பதிலும் ஈடுபட்டாள். தாவரங்கள் மூலிகைகள் பற்றி அறிந்திருந்தனர். தொழில்நுட்பத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் காண்போம். தொழில்நுட்பத்திற்கு திறனை அவர்கள் உருவாக்கி உடைக்கப்பட்ட கற்கள், தீக்கல்லினாலும் ஆண் பயன்பாட்டு பொருட்கள், அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் என்னென்ன என்றால் கல்லால் செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் மரம், களிமண், விலங்கு பகுதிகளின் பயன்பாடு எல்லாவற்றையும் அவருங்க. விலங்கு பயன்பாடுனா விலங்குட தோல், இவற்றை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை உடையவர்களாக காணப்பட்டனர். சுத்தியல்கள், கோடாரிகள், ஊசிகள், ஈட்டிகள், கேடயங்கள், கவசங்கள், அம்பு என்ற வில் போன்ற ஆயுதங்களையும் அதன் மூலமாக செய்து அதை பயன்படுத்தி வந்து இருக்கின்றனர். சிறிய மிதவைகள் என்றால் நீர்நிலைகளில் பயன்படுத்தக்கூடிய மிதவைகளை பயன்படுத்தி இருக்கின்றனர். பாம்புகளின் நஞ்சு அவற்றை பற்ற அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அக்காலத்திலே பாம்புகள் கிடைத்தால் உடனடியாக தீவிரமாக சிகிச்சை அளிக்கும் திறனை அவர்கள் பெற்றிருந்தனர். உணவுகள் கெட்டு போகாதபடி அவர்கள் காக்கும் முறைகளை செய்திருந்தனர். இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் அந்த உணவுகள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக உப்பை பயன்படுத்தி சில பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக கெட்டு போகாமல் காத்திருந்தனர். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவுத்திறன் இறந்தது என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மனிதர்களை தீய சக்தியிடமிருந்து பாதுகாக்கும் செயல்பாடுகளையும் அவர்கள் அறிந்திருந்தனர். மந்திர மாயங்கள் சொல்லுவோம்ல, அது எல்லாத்தையும் அவர்கள் அறிந்து இருந்திருக்கிறார்கள். ஓவியங்கள், பழைய கற்காலத்தின் முடிவை அந்த ஓவியங்கள், சில ஓவியங்கள் மூலமாக நம்ம பழைய கற்காலத்தின் எப்படியெல்லாம் அவங்கள அறிவியலில் சிறந்து இருந்தார்கள், அவர்கள் என்ன பொருள்கள் பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாம் அதன் மூலமாக அறியப்படுகின்றது. கலைகள் பற்றி நம்ம பார்க்கணுன்னா அவர்கள் ஓவியத்தில் சிறந்து இருந்திருக்கிறார்கள். ஓவியத்தில் விலங்குகளை வரைவதிலையும் மனிதர்களை வரைவதிலையும் சில பொருட்களை வரைவதிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கின்றனர். பழைய கற்காலத்தில் இவ்வாறாக மனிதர்கள் சில அறிவியல் சிந்தனைகளோடு செயல்பட்டு இருப்பதை இந்த பாடப்பகுதியின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. இப்பொழுது நம்ம அறிவியலுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கின்றோம். அவ்வளவு கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன.
ஆனால் அக்காலத்திலே பழைய கற்காலத்திலே வாழ்ந்த மனிதர்களைப் போல இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் மனித நேயத்தை விட்டு அறிவியலை பயன்படுத்தி நிறைய ஆயுதங்களை உருவாக்கி மனிதனுக்கு மனிதன் எதிராகவே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றான். இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பழைய கற்காலத்தில் மனிதனுக்கு எது தேவையோ அத்தேவைகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்திருக்கின்றனர். அந்த அறிவை மற்றும் அவர்கள் பெற்று இருந்தனர் என்பதை அறிய முடிகிறது. இதன் மூலமாக நீங்கள் சில தகவல்களை அறிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இத்துடன் இந்த பழைய கற்காலத்தை பற்றிய செய்தியை முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.